நண்பர்களே, துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கார்த்திகை மாச பலன் 108 சோழி மூலமாக ஆராய்ந்து பார்த்ததில் துலா ராசிக்கு மிக மிக நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது. கார்த்திகை மாசத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும், எதிர்பாராத வரவுகள் வரும், முதலீடு வருமானம் சற்று கிடைக்கும். நீங்கள் இடம், பூமி, வீடு வாங்குவதற்கு யோகம் உண்டு என்று இந்த கார்த்திகை மாச பலனில் சோழி சொல்கிறது. நீங்கள் சற்று கவனமுடன் இருந்தால் போதும், மிக மிக நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது. அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி நண்பர்களே, இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு நன்றாக உள்ளது என்று சோழி சொல்கிறது. கார்த்திகையில் எதிர்பாராத சில வருவாய் கிடைக்கும். முதலீடு செய்திருந்தால் முதலீடு வருவாய் அதிகம் ஈட்டு தரும். சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். வாகன விபத்து நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. வாகன விபத்தில் விரயமாவதற்கு சற்று உள்ளது. வாகனத்தில் செல்பவர்கள், விருச்சிகராசி நண்பர்கள் சற்று கவனமுடன் செல்ல வேண்டும் என்று சோழி சொல்வது கார்த்திகை மாச பலன். ஆகவே விருச்சிகராசி நண்பர்கள் நன்றாக உள்ளது, இருந்தாலும் வாகனத்தில் செல்பவர்கள் சற்று கவனமுடன் செல்ல வேண்டும் என்று சோழி சொல்கிறது. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களே, இந்த கார்த்திகை மாசம் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. தயவு செய்து நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்திருந்தாலும் முதலீடுக்கு ஈக்கள் வருவாய் வந்து கொண்டே இருக்கும். இந்த கார்த்திகையில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் திருமணம் ஆகாத தனுசு ராசி நண்பர்களுக்கு திருமணத்துக்கு உண்டான அஸ்திவாரம் போடும் சூழ்நிலை ஏற்படும். தை மாசியில் உங்களுக்கு திருமணம் உறுதியாவதற்கு உண்டான காரியங்கள் இந்த கார்த்திகையில் உங்களுக்கு நடக்கும் என்று சோழி சொல்கிறது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் மகராசி உள்ளவர்களுக்கு, மகராசி அன்பர்களுக்கு மிக மிக வருவாய் உண்டு, எதிர்பார்த்த வருவாய் கிடைக்கும். ஆகவே மகர ராசியில் உள்ள பிறந்தவர்கள் அனைவருக்கும் இந்த கார்த்திகையில் திருமண தடை, உத்தரவாக்கியம் ஏதாவது இல்லாதிருந்தால் கூட இந்த கார்த்திகை உங்களுக்கு அது உண்டாகும். கார்த்திகை மாசம் உங்களுக்கு மிக நன்றாக உள்ளது. கார்த்திகையில் பிறந்த பெண்கள் அனைவருக்கும் மிக மிக உயர்ந்த பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது. வேலைக்கு செல்பவர்கள் கவனமுடன் சென்று வாருங்கள். வேலை பார்க்கும் இடத்தில் சில வம்புகள் வர வாய்ப்புள்ளது. நீங்கள் ஜாக்கிரதை சென்று வாருங்கள். ஆனால் பொதுவாக நன்றாக இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சோழி சொல்கிறது. அடுத்தது கும்பராசி. கும்பராசி என்பவர்களே, இந்த கார்த்திகை மாச பலனை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சோழியுடைய உத்தரவுப்படி நன்றாக உள்ளது. உங்களுக்கு இந்த கார்த்திகையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதாவது குரு சஞ்சாரம் அதிகம் உள்ளதால் உங்களுக்கு நண்பர்கள் வழியில் விரைவு உண்டு என்று சோழி சொல்கிறது. நண்பர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு எல்லாம் நன்றாக உள்ளது. உங்களுக்கு திருமண தடை இருந்தால் இந்த கார்த்திகை முடிவெடுத்தால் திருமண தடை நீங்கும் என்று சோழி சொல்கிறது. அடுத்தது மீனராசி. மீனராசி நண்பர்களே, இந்த கார்த்திகை மாசத்தில் உங்களுக்கு மிக மிக தடையாக உள்ள திருமண தடை கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுக்குண்டான வேலை நடக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் தை மாசியில் திருமணம் ஆவதற்குண்டான காரியங்களை ஏற்படுத்தலாம். இந்த சோழி மூலமாக மீனராசிக்கு ஆராய்ந்து பார்த்ததில்
மீனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகையில் நல்ல பலனாக உள்ளது. நீங்கள் எங்கு சென்று வந்தாலும் தயவு செய்து குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்து அருள் உங்களுக்கு இருந்தால் அனைத்து சுபகாரியம் நன்றாக நடக்கும் என்று சோழி சொல்கிறது. வணக்கம். ஓம் நம சிவாய.